ஓகே. ஸோ இஃப் வி ஆஸ்ட்ராய்டு அட்டாக் மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் நம்ம சந்திக்க நேரிட்டுச்சுன்னா அப்போ நம்ம ஹவு வெல் ப்ரிப்பேர்ட் ஆவி அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் தான் இந்த நாசாஸ் பிளானட்டரி டிஃபென்ஸ் டெஸ்ட். இது என்னன்னா there are two asteroids in a path near எர்த்துக்கு பக்கத்தில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குது. ஓகே, டிடிமோஸ் அண்டு டிமோர்ஃபஸ். ஓகே, இது ரெண்டுமே ஆஸ்ட்ராய்ட்ஸ். இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்படின்னா இந்த டிமோர்ஃபஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நம்ம எர்த்தை எப்படி மூன் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கோ அந்த மாதிரி இந்த டிமோர்ஃபஸ் அப்படிங்கிறது இந்த டிடிமோஸ் அப்படிங்கிறோட ஆஸ்ட்ராய்டோட மூன் மாதிரி ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த டிமோர்ஃபஸ் அண்ட் டிடிமோஸ் இது ரெண்டுத்தையும் அட்டாக் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு தான் வந்து இந்த டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட். ஓகே, ஸோ இட்ஸ் நாசாஸ் பிளானட்டரி டிஃபென்ஸ் டெஸ்ட். ஸோ இன்டென்ஷனலி கிராஷ் அ ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்டு அன் ஆஸ்ட்ராய்ட் டு டிஃப்ளெக்ட் இட்ஸ் பாத். ஓகே, அதோட நேச்சுரல் பாத்திலேருந்து டிஃப்ளெக்ட் பண்ணி வேறு ஒரு பாத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ நம்ம கேல்குலேஷன்ஸ் எந்த பாத்துக்கு அது போகணும்னு நம்ம நினைக்கிறது நடக்குதா அப்படின்னு ஒரு பார்க்குறதுக்கான ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு தான் இந்த நாசாஸ் பிளானட்டரி டிஃபென்ஸ் டெஸ்ட். ஓகே, so as I said, none of these asteroids poses any threat to Earth. Okay, but this is just a demonstrator test. Okay, இதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் தட் வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனி ஆஸ்ட்ராய்ட் அட்டாக் அப்படிங்கிறதுக்கும். ஓகே, ஸோ this is going to primarily give a nudge to Dimorphos. Dimorphosக்கு it will give a nudge and it will deflect its trajectory. Okay, so this double asteroid redirection test is aimed to test the newly developed technology that would allow spacecraft to crash into an asteroid and change its course. Okay, so this is the image of Dimorphos and Didymos. Okay, Didymos அப்படிங்கிறது Greek termல twin அப்படின்னு அர்த்தம். This is Didymos and this is Dimorphos. Okay, so it's kind of this Didymos is like 780 meters in diameter. சின்ன asteroid தான் இது வந்து இட்ஸ் நம்ம ரெடி பண்ண ஒரு இது. திஸ் இஸ் தி ஆக்சுவல் இமேஜ் ஆஃப் டிமார்ஃபஸ் அண்ட் டிடிமோஸ். ஓகே, ஆக்சுவல் இமேஜ். ஓகே, ஸோ இப்போ டிமார்ஃபஸ் அண்ட் டிடிமோஸ் ரெஃபர்ஸ் டு கொஸ்டின் யூபிஎஸ்சியில் எப்படி வரலான்னா டிமார்ஃபஸ் அண்ட் டிடிமோஸ் ரெஃபர்ஸ் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இட்ஸ் அன் ஆஸ்ட்ராய்டு அப்படின்ட்டு ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. மீதி 3 ஸ்டேட்மெண்ட் வேறு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. கைண்ட் ஆஃப் க்ராப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நியூ டெக்னாலஜி ஆர் நியூ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு கொடுப்பாங்க. ஆர் நியூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது இட்ஸ் அன் ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது இட்ஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பில். ஸோ இன்னைக்கு நியூஸில் வந்து பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அதை பற்றி வந்துருந்துச்சு. இதில் என்னென்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கேவ் அப்ரூவல் வித் சம் ரெகுலேஷன் கொண்டு வாங்கங்கிற அந்த ஒரு ஐடியேஷனோட they gave approval for this personal data protection bill. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா வாட் இஸ் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி சொல்லியிருக்காங்களா இல்லையா, வாட் இஸ் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படிங்கிறத பாருங்கள். சரியா, 1 minute. Okay, so what is joint parliamentary committee அப்படிங்கிறது just have a look. Okay, so this bill இந்த personal data protection bill பற்றி பார்க்கும்போது this புட்டசாமி judgment it's very important. இந்த புட்டசாமி ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் gave a ruling that right to privacy is a fundamental right அப்படின்னு சொல்லிட்டு they gave a ruling. இதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த ப்ரைவசி பில் கொண்டு வரதுக்கான ஒர்க்கில் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ இந்த புட்டசாமி ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரைட் டு ப்ரைவசி நம்பர் ஆஃப் ரைட் டு ப்ரைவசியோட ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு கீழே வந்து புட்டசாமி ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி 4-5 ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அதில் புட்டசாமி ஜட்ஜ்மெண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரைவசி பில் or personal data protection bill இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா it regulates the collection, movement and processing of data that is personal or which can be
விச் கேன் ஐடென்டிஃபை தி இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவல் இவர் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி டேட்டா. இப்போ நம்ம யூடியூப், கூகுள் மேப், கூகுள் இதெல்லாம், கூகுள் சர்ச் இன்ஜின் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கூகுள் சர்ச் இன்ஜினில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு, நம்ம கேரக்டர் என்னென்ன, நம்மளுடைய நீட் என்னங்கிறத வச்சு தே ஆர் புஷிங் ஆட்ஸ் டுவர்ட்ஸ். ஓகே, நமக்கு என்னென்ன, நம்ம இப்போ ஒரு ஷூ பற்றி தேடுறோம் அப்படின்னா அந்த ஷூவோட காஸ்ட் என்னங்கிறத தேடுறோம் அப்படின்னா அந்த ஷூவோட ஆட் நமக்கு வந்து வரும். யூடியூப்பில் நம்மளோட சர்ச் நம்மளோட பேட்டர்னை வச்சு அது நமக்கு நம்மளோட நீட்ஸை பொறுத்து நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி பற்றி நம்ம சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா In120யோட ரிசல்ட், நம்ம இப்போ In120 இஸ் ரன்னிங் அண்ட் ஆட் கேம்பெயின் அப்படின்னா In120யோட ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ இந்த டேட்டாவெல்லாம் தே ஆர் யூஸிங் இட் இண்டிபெண்ட்லி வித்தவுட் எனி ரெகுலேஷன். டு பிரிங் அ ரெகுலேஷன் இன் டு தட் திஸ் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் வந்து டிராஃப்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அ லேண்ட்மார்க் லெஜிஸ்லேஷன் meant to regulate how various companies and organizations use individuals' data inside India. Okay, 2019 draft bill proposed the formation of a data protection authority. This is very important. Okay, data protection authority கொண்டு வரதுக்கு இது the bill has proposed. Okay, இல்லை என்ன அப்படின்னா to regulate the use of users' personal data by social media companies and other organizations within the country. ஓகே, இந்தந்த விஷயங்களுக்காக தான் இதை யூஸ் பண்ணணும், இந்த விஷயத்தை தாண்டி வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் யூ கேன் நாட் செல் தி டேட்டா ஆஃப் அ யூசர் வித்தவுட் தேர் கன்சென்ட் அப்படிங்கிறது இந்த பில்லோட கோர் ரீசன். ஓகே, தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்வச் சர்வக்ஷன். ஸோ இட்ஸ் அ சர்வே. ஓகே, ஸ்வச் சர்வக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆனுவல் சர்வே ஆஃப் கிளென்லினஸ் அண்ட் ஹைஜீன் சானிடேஷன் இன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். எந்தெந்த சிட்டிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணுறதுக்கு. ஓகே, 2008 வந்து இந்தியா தி குப்பை இல்லா நகரம். ஓகே, குப்பை இல்லா நகரம், இந்தியாஸ் கிளீனஸ்ட் சிட்டி கிளீனஸ்ட் டவுன் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமக்கல் டவுன் வந்து வாஸ் சுப்ரீம் கோர்ட் அப்போ வந்து இந்த மாதிரியான அவார்ட்ஸ் சர்வே வந்து இல்லை. அப்போ சுப்ரீம் கோர்ட் கேவ் அ ஜட்ஜ்மெண்ட், கேவ் அ ரூலிங். ஓகே, அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு கேஸ் வரும்போது அந்த கேஸில் நாமக்கல் வந்து குப்பையில்லா நகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த இதுக்கு வந்து தென் தி முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட் அண்ட் ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார் காந்தி செல்வன் அப்படிங்கிறவர். அவருக்கு அவங்க தே அப்லோடட் ஹிம். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு 2016 அப்புறமேட்டுக்கு தென் நியூ மோடி கவர்மெண்ட் இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, 2014 அப்புறம் ஸ்வச் பாரத் மிஷன் கீழே 2016 73 cities ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த சர்வே வந்து எடுத்தாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிட்டிஸ்க்கு தே கேவ் அவார்ட். ஓகே, ஸோ 2016 73 cities and towns இருந்தது. 2020 it became 4000 odd, and 2021 வந்து 4320 cities and towns were recognized, taken survey எடுத்து அதில் the best performing cities were awarded. ஓகே, ஸோ இதோட நோடல் மினிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி ஸ்வச் சர்வக்ஷன் மாதிரி வேறு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சஃபை மித்ரா சுரக்ஷா சேலஞ்ச். ஓகே, ஸோ இதில் வந்து இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுவும் வந்து க்ளீன் சிட்டி இனிஷியேட்டிவ் மாதிரி தான் இதுவும், பட் இன்னும் கொஞ்சம் டீப்பான க்ளாஸஸ் ஆட் பண்ணி எடுக்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ டாப் பர்ஃபார்மர் சிட்டி வாஸ் இண்டோர் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எது வந்து ஃபஸ்ட்டு வருதுங்கிறதோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இது ஞாபகம் வச்சுக்கலனா கூட பரவாயில்ல, இந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதும்போது இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வேறு என்ன இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு எழுதும்போது சஃபை மித்ரா சுரக்ஷா சேலஞ்ச் அப்படிங்கிறத எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 5-star ரேட்டட் கார்பேஜ் ஃப்ரீ சிட்டி இன் இந்தியா. ஓகே, ஸோ இதில் 9 cities வில் பி அவார்டட். ஓகே, 9 cities வில் பி அவார்டட். எந்தெந்த சிட்டிஸுங்கிறது அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ இதுவும் வந்து இட்ஸ் பீன் லான்ச்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அண்ட் இதுவும் வந்து திஸ் சஃபை மித்ரா சுரக்ஷா சேலஞ்சும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து மொத்தம் 9 சிட்டிஸுக்கு வந்து கொடுப்பாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி. ஓகே, இது நியூஸ் வந்து நம்ம எதுக்காக படிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த ரீசன் வை திஸ் சிர்கோன் க்ரூஸ் மிசைல். ஓகே, இது வந்து ரஷ்யாவோடது. இட் ஜாயின் தி அவன்கார்ட் கிளைட் வெஹிக்கிள்ஸ் அந்த லைனில் ஜாயின் ஆகிருக்கு புது க்ரூஸ் மிசைல் இது. ஓகே, ஸோ
இது இந்த நியூஸ்க்காக தான் நம்ம படிக்கிறோம். இந்த நியூஸ் பற்றி வரலாம். முதல்ல வாட் இஸ் ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிறது ஸ்பீடு. ஓகே, ஒரு 5 or more times the Mach or speed of sound. Mach speed. ஓகே, 2 Mach speed, 3 Mach speed அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னென்னா, ஒரு 1 Mach speed அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது 343 மீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 343 மீட்டர்ஸ் வந்து இட் வில் ட்ராவல். ஓகே, ஸோ 5 times if it is traveling 5 times the speed of sound அப்படின்னா இட்ஸ் கால்ட் as a hypersonic அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ what is a Mach number? It describes an aircraft's speed compared to the speed of sound. ஓகே, 1 Mach அப்படிங்கிறது 343 மீட்டர் per second. ஓகே, அதுதான் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஓகே, so this technology is it's very complex technology, அதனால it's very and it's extremely costly அதனால. Okay, so now இதில் we'll see what are the types of hypersonic missiles அப்படிங்கிறது. மிசைல் அப்படிங்கிறது ஏவுகணை அப்படின்னு அர்த்தம். ஓகே, மிசைல் அப்படிங்கிறது சொல்லுங்கள் சார். இதெல்லாம் எப்படி சார் பிளண்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்குமா? இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். இந்த பேரை கொடுத்துட்டு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேரை கொடுத்துட்டு ஓகே, சிர்கோன் க்ரூஸ் மிசைல் இல்லாட்டி சிர்கோன் அப்படிங்கிறது என்ன, சிர்கோன் க்ரூஸ் மிசைல் இஸ் அ இந்தியன் மேட் மிசைல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் அ ரஷ்யன் மிசைல். ஓகே, அண்ட் ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் ஸ்பீடு பற்றி இதை வச்சு தான் கேட்பாங்க. ஓகே, இந்த மேக்ஸ் ஸ்பீடு வச்சு தான் கேட்பாங்க. மேக்ஸ் இப்போ ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிறது 5 times the speed of light, சாரி சவுண்ட். ஓகே, 5 times the speed of sound. இவ்வளோதான். இது ரெண்டு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே சார், அப்புறம் ஹிந்து அனாலிசிஸில் லைக் நம்ம நோட்ஸ் எழுதுகிற மாதிரி தானே சார் பண்ணோம் டெய்லி லைக்? ஆமாம், நீங்கள் அதாவது அந்த நியூஸை எடுத்து அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான். ஓகே சார், அது ஏதாவது பிக்கப் பண்ற மாதிரி ஏதாவது இது இருக்குமா? பிகாஸ் லைக் எல்லாமே இருக்கு, இல்லனா ஆல்ரெடி லைக் ஹிந்து அனாலிசிஸ் யாரா போட்டுருப்பாங்கல்ல வெப்சைட்ல. நம்மளே போட்டிருக்கோமே, நம்மளே ஹிந்து அனாலிசிஸ் பண்ணோம். நீங்க அன்னைக்கு கிளாஸ் வரலையோ? வரல சார். இதுலயே பாருங்க, இதுல ஹிந்து அனாலிசிஸ்னு பாருங்க. நம்ம யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதுல அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். ஹிந்து அனாலிசிஸ் பாருங்க அதை. ஓகே, இஃப் டைம் பெர்மிட்ஸ் மார்னிங் கிளாஸ் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வாங்க. நாளைக்கோட நியூஸ் பேப்பரே ஒரு தடவை அப்படி நான் ஐ வில் டெல் யூ விச் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எதை படிக்கணும் எதை படிக்க வேணாம் அப்படிங்கிறத ஐ டெல் யூ. அது அப்படியே சும்மா ஒரு ப்ரஷ்அப் மாதிரி உங்களுக்கு இருக்கும். 6:30 தானே சார்? ஓகே சார், மார்னிங் 6:30. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தென் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல், ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறது ஒரு ஏர்க்ராஃப்ட்லேயே அந்த மிசைல் வந்து, இப்போ ஒரு மிசைல் அப்படிங்கிறது ஏர்க்ராஃப்ட் வில் கேரி அண்ட் இட் வில் லான்ச் ஃப்ரம் தி ஏர்க்ராஃப்ட். ஓகே, ஸோ these are ones that use rocket or jet propellant through their flight and are regarded as being the just faster version of existing cruise missiles. Okay, இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளைட் மிசைல் அப்படிங்கிறது இட் வில் கோ இன்டு தி அட்மாஸ்பியர் ஆன் அ கன்வென்ஷனல் ராக்கெட். ஒரு ராக்கெட்டில் அட்மாஸ்பியருக்கு போய் அங்கேருந்து போகும். ஓகே, இதில் இந்த க்ரூஸ் மிசைல்லே வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளைட்லேயும் போய் இது பண்ணுறது, இன்னொன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு டேங்கர் மாதிரி இருக்கும், ஒரு லாரி மாதிரி இருக்கும், ஒரு டேங்கர் மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஒரு பேஸ் ஒன்று இருக்கும். அந்த பேஸ்லேருந்து அந்த க்ரூஸ் மிசைல் வில் ஸ்டார்ட். ஓகே, அங்கேருந்து அந்த மிசைல் வந்து வில் பி லான்ச்டு. ஓகே, இதுக்காக தனியாக ஒரு இது இருக்கும், ஒரு பேஸ் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ஒரு டேங்கர் ஒரு லாரி இருக்கும், அதுலேருந்து இந்த க்ரூஸ் மிசைல் வில் பி லான்ச்டு. ஓகே, ஒரு லாரியிலேருந்து. இது வந்து கீழே கிரவுண்ட் டு கிரவுண்ட். ஓகே, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, கிளைட் வெஹிக்கிள் அப்படிங்கிறது என்னென்னா, இதுக்கு வந்து பவர் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஓகே, இதுக்காக என்னென்னா ஒரு ராக்கெட் வச்சு அந்த ராக்கெட் மூலமாக அட்மாஸ்பியருக்கு மேலே கொண்டு போயிட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேருந்து, இப்போ இங்கேருந்து ஒரு லைக் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1200 மீட்டர்ஸ் மேலே கொண்டு போயிட்டு அங்கேருந்து லான்ச் பண்ணுறது. ஸோ இது எப்படி ஆகும்னா, இங்கேருந்து மேலே போகும், அங்கேருந்து இப்படி லான்ச் ஆகும். ஓகே, இந்த இடத்துலேருந்து ராக்கெட்லேருந்து லான்ச் ஆகி இட் வில் ட்ராவல். ஓகே, so now let's see about the Zircon cruise missile. இது என்ன அப்படிங்கிறது. It's a Russia's hypersonic arsenal ஒரு part type is added. Okay, so the difference between a cruise missile from the ballistic missile is that they fly towards a target at lower altitudes. Okay, remaining within the Earth's atmosphere throughout their trajectory. Okay,
ஸோ பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேலிஸ்டிக் மிசைல் காண்டினென்ட் டு காண்டினென்ட் போகிற கூட சக்தி இருக்கிறது. ஓகே, இப்போ இங்கே இந்தியாவிலேருந்து இட் கேன் ட்ராவல் அப் டு யூரோப். ஓகே, இப்போ இந்தியாவிலேருந்து இட் கேன் ட்ராவல் அப் டு அலாஸ்கா, யூஎஸ்ஏயோட அலாஸ்கா வரைக்கும் அதை வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறது இட் வில் ட்ராவல் வித்தின் தி அட்மாஸ்பியர் இங்கேருந்து கீழே லோ ஆல்டிடியூட்லேயே பறந்து போய் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகும். இந்த க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் திஸ் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்ஸோட பெரிய ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இட் cannot பி டிடெக்டட் பை எனி ரேடார். ஓகே, ரேடார்ஸ்னால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அட்வான்ஸ் டெக்னாலஜி ரேடார்ஸ்னால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் இட்ஸ் ட்ராவலிங் இந்த 5 times ஸ்பீட் ஆஃப் சவுண்டில் அது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, அவ்வளோ வேகமாக அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு மைக்ரோ செகண்டில் அது இட் வில் கிராஸ் த ஏரியா. ஓகே, ஸோ அதனால் அது போனதே தெரியாத மாதிரி அவ்வளோ ஸ்பீடில் போகும். Okay, as I said, hypersonic weapons are much harder to track and intercept than traditional projectiles because they can travel more than 5 times the speed of sound and maneuver in mid-flight. Maneuvering in the mid-flight அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்னையிலேருந்து ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஷாங்காய் வந்து அங்கே போய் அட்டாக் பண்ணணும்னு நம்ம செட் பண்ணுறோம். ஓகே, இப்போ போயிட்டு இருக்கும்போது ஷாங்காய் அட்டாக் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஆர்டர் வருது. ஓகே, அப்படின்னா அது என்ன பண்ணணும், எந்த பீப்புள் இருக்க ஏரியாவில் அது போய் லேண்ட் ஆகிடக்கூடாது, டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடக்கூடாது, ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுனால ஓஷனில் போய் அது இதாகிற மாதிரி பண்ணிவிடுவோம் வித்தவுட் அஃபெக்டிங் எனி ஒன் அப்படிங்கிறது. இதுக்கு பேர் தான் மேனவரிங் த மிட் ஃப்ளைட். ஓகே, இன்னொரு டைப் என்ன அப்படின்னா ஃபயர் அண்ட் ஃபர்கெட். ஓகே, ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னா யூ கேனாட் டூ எனி திங். ஃபயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் அட்டாக் த பிளேஸ். ஓகே, வேறு எதுவுமே பண்ண முடியாது. மேனவரிங் த மிட் ஃப்ளைட் அப்படிங்கிறது யூ கேன் அட்ஜஸ்ட் தி target area. Okay, now let's see about minimum support price. Minimum support price இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து the farmers who are protesting in Delhi, they are not ready to leave the place until minimum support price பற்றினா ஒரு law வந்து கவர்மெண்ட் கொண்டு வர வரைக்கும், ஈவன் தோ 3 ஃபார்ம் பில் லாவையும் வந்து பிரைம் மினிஸ்டர் நாங்கள் வந்து திரும்பி கொண்டு வரதுக்கு வில் டூ ஆல் அவர் ஒர்க் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாலும், அதுக்கான ப்ராமிஸ் கொடுத்துருந்தாலும், த ஃபார்மர்ஸ் ஆர் நாட் ரெடி பிகாஸ் இதோட இன்டென்ஷன் வாஸ் டு எராடிகேட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ நவ் தே நீட் த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் டு பி கிவன் அ லீகல் ப்ரொடெக்ஷன். இது வரைக்கும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்க்கு லீகல் ப்ரொடெக்ஷன் இல்லை. ஒரு லா ஃப்ரேம் பண்ணி அதுக்கு ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை பார்க்கும்போது வாட் இஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இஸ் அ ரேட் அட் விச் த கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் கிராப்ஸ் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ். ஓகே, அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் தி calculation of at least 1.5 times the cost of production incurred by the farmers. ஓகே, இப்போ 100 ரூபாய்க்கு வந்து அவங்க ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு 150 ரூபா வச்சு லாபம் கிடைக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த இதை வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இது எதுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர் இஸ் ப்ரொடியூசிங் இப்போ டொமேட்டோவை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன். 3-4 monthsக்கு முன்னாடி ஒரு கேஜி ஆஃப் டொமேட்டோ 1 ரூபாய்க்கு விற்றாங்க, 50 பைசா கூட போணுச்சு. ஓகே, 1 ரூபாய்க்கு விற்றாங்க, 50 பைசா வரைக்கும் கூட போணுச்சு. அதை கொண்டு போய் ரோட்டில் கொட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி 1 kg ஆஃப் டொமேட்டோ காஸ்ட் அரவுண்ட் 180 rupees. ஓகே, 1 கிலோ சிக்கனை விட ரேட் அதிகம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனை விட இது ரேட் அதிகமாக இருக்குது, 1 kg ஆஃப் டொமேட்டோ அப்படிங்கிறது. ஸோ இந்த டொமேட்டோ இந்த மாதிரி மற்ற க்ராப்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா எல்லாத்துலேயுமே இதே கான்செப்ட் தான். வெஜிடபிள்ஸ் இல்லாமல் மற்ற க்ராப்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே கான்செப்ட் தான். ஓகே, இந்த மாதிரி லைக் ரைஸ் இது பண்ணுறாங்க, பேடி, வீட் இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னா அது இன்னும் பெரிய பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தும். என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இவங்க ஷோ பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கும், அதனால அந்த ப்ரைஸ் கிடைக்குங்கிற இதில் அவங்க செலவு பண்ணி தே வில் பி ஃபார்மிங். பட் இவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒரு ஏக்கருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கருக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு 100 மூட்டை கிடைக்குது அப்படின்னா அந்த 100 மூட்டைக்கு அவங்களுக்கு செலவு 10,000 ரூபாய் ஆயிருக்குன்னு வில் ஹாவ். ஓகே, பட் அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் அந்த 100 மூட்டைக்கு வெறும் 7,000 ரூபாய் தான் கிடைக்கிது அப்படின்னா 3,000 rupees will be a loss for them and 3 months time will be waste for them. ஒரு 3 மாதம் டைமும் வேஸ்ட் பண்ணி 7,000 ரூபாய் 3,000 ரூபாய் லாஸும் கிடச்சிருக்கும். இதனால் என்ன அப்படின்னா அட் எனி காஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் இந்த 100 sacks ஆஃப் ரைஸை வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட்டுங்கிறத calculate பண்ணி the government will procure this from the
farmers 1.5 times வச்சு இப்போ இந்த இதுக்கு 10,000 15,000 rupees 15K கொடுத்து வாங்குறதுக்கு they'll be அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் minimum support price. Okay, so the minimum price of any crop that government considers as a remunerative for farmers and hence deserving of support. Okay, ஸோ இது மல்டிபிள் இதுக்கு இது பண்ணுவாங்க. இது யார் இந்த ப்ரைஸை இது பண்ணுறது அப்படின்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ். ஓகே, இதுதான் வந்து they will recommend this commission for agricultural costs and prices will recommend the minimum support price for 22 mandated crops and fair and remunerative price for sugarcane. sugarcaneக்கு தனியாக FRP fair and remunerative price அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. sugarcane will not come under this commission for agricultural cost and price. எம்எஸ்பியில் sugarcane வராது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் இதிலிருந்து மட்டும் வரலாம். ஓகே, இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, so this commission for agricultural cost and price இது வந்து it's been attached with the Ministry of Agriculture and Farmers Welfare. Okay, now the mandated crops include 14 crops from Kharif season, 6 Rabi crops and 2 other commercial crops. Okay, so இது இல்லாமல் this Toria, it's an oil seed. Okay, and dehusked coconut. Okay, இது ரெண்டுமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆன் அ டோட்டல் 22 mandated crops. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது we saw காரிஃப், ராபி, இது இல்லாமல் ஜயீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்குது. இது மூணும் வந்து என்னென்னா என்ன க்ராப் இதெல்லாம்? ஜயீத் க்ராப், ராபி க்ராப், காரிஃப் க்ராப் இப்படின்னா என்ன? இந்த மூணுமே வந்து இட்ஸ் சீசன். ஓகே, காரிஃப், ராபி அண்ட் ஜயீத் அப்படிங்கிறது தே ஆர் சீசன். ஓகே, இந்த சீசனில் விளையிற க்ராப்ஸுக்கு பேர் அந்த சீசனல் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வில் சி காரிஃப் அப்படிங்கிறது என்ன, காரிஃப் சீசன் அப்படிங்கிறது என்ன. காரிஃப் சீசன் இஸ் த க்ராப் சீசன் இன் இந்தியா which is starting from June and ends in October. Okay, September to October. ஸோ இது பார்க்கும்போது நமக்கு எங்கேயோ இந்த ஜூன் அண்ட் அக்டோபர் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட் பார்த்தோம் இல்லையா? அது எப்போ ஆரம்பிக்குது? கிட்டத்தட்ட இந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் தான், ஜூன் மந்த் டு செப்டம்பர் மந்த் வரைக்கும் போகும். ஓகே, அதை டிட்டர்மைன் பண்ணி விளையிற க்ராப்ஸ். ஸோ இது என்னென்ன க்ராப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ரா, ஜோவர், மெய்ஸ், மில்லட், ரைஸ், ஓகே, அண்ட் சோயாபீன். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய தடவை யூபிஎஸ்சிலேருந்து வந்திருக்கு. இந்த க்ராப் எல்லாம் என்ன சீசன் க்ராப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே, மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்ட்டு இந்த 3 இதை வச்சு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இம்பார்ட்டன்ட் டாபிக் காரிஃப் க்ராப், ஜயீத் க்ராப் அண்ட் ராபி க்ராப் பற்றி பார்க்குறது. ஸோ இந்த க்ராப்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நவ் ஸோ ராபி சீசன் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் வேர் க்ராப்ஸ் ஆர் சோன் இன் மிட் ஆஃப் நவம்பர். இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இது எல்லாத்தையும் வந்து கல்டிவேஷன் முடிஞ்சதுக்குமேட்டுக்கு அந்த லேண்டை மறுபடியும் வந்து சமதளமாக்கி மறுபடியும் புது இதுக்கு ரெடி பண்ணிவிட்டு இந்த க்ராப்ஸ் வந்து விளைவிப்பாங்க மிட் ஆஃப் நவம்பர் அண்ட் ஹார்வெஸ்டட் இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் அண்ட் மே. ஓகே, ஏப்ரல் மேல விளைவிப்பாங்க. இது என்னென்ன அப்படின்னா பார்லி, கிராம், ரேப் சீட், மஸ்டர்ட், வீட், பஜ்ரா, மறுபடியும் பஜ்ராவும் விளைவிப்பாங்க. ஓகே, ஓட் அண்ட் வீட். ஓகே, நவ் ஜயீத் க்ராப் அப்படிங்கிறது என்ன? ஜயீத் சீசன் அப்படிங்கிறது summer crops. They are sown and harvested between the month of March and June. Okay, so சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் நம்மளோட இதுலேருந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா இது வந்து நமக்கு கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி. ஓகே, இது திஸ் இந்த ஜூன் இந்த நேரம் வந்து ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி நமக்கு. அண்ட் திஸ் இஸ் வின்டர் சீசன் ஃபார் அஸ் அண்ட் திஸ் இஸ் சம்மர் சீசன் ஃபார் அஸ். ஓகே, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணுத்தையும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து பம்ப்கின், குக்கும்பர், பிட்டர் கிரவுண்ட் இதெல்லாம் வந்து விளைவிப்பாங்க. ஓகே, இந்த இதை மட்டும் ஞாபகம். காரிஃப்லன்னு தான் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த இது இருந்தால் இந்த க்ராப்ஸ்லாம் எந்த சீசன் சொல்லிட்டு இதில் தான் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகே, டன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நாளைக்கு மார்னிங் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் வில் சி. Sir, just a small doubt.